விஜய் மாமா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. விஜய் மாமாவுக்கு வணக்கம். நாங்கள் கரூர் மாவட்டத்தில் கோயம்பள்ளியிலேருந்து பேசுகிறோம். இங்கே இருக்கிற பாலம் 15 வருஷமா இன்னும் திறக்காம இருக்குது. நீங்க எங்களுக்கு திறந்துட்டாங்க. நாங்கள் கரூர் மாவட்டத்துல கோயம்பள்ளி மேலப்பாளையம் இணைக்கிற ஆத்து பாலம் கட்டி 15 வருஷம் ஆகுது. எப்படி கட்டி 15 வருஷம் 15 வருஷமா ஆகியும் இன்னும் அந்த பாலம் திறக்காம இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்களும் சரி, காலேஜ் போற பசங்களும் சரி, அந்த ஊரோட பொதுமக்களும் சரி, இன்னும் ஆத்து வழியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ ஓகே, வெயில் காலம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மழை காலத்துல அவங்க நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையில கடந்த 15 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஊர் மக்கள் பல அதிகாரிகள் கிட்ட போய் மனு கொடுத்தோம், பல அரசியல்வாதிகள் கிட்ட போராட்டம் பண்ணி ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இது முதல்வர் விஜய் அவர்கள் இது சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவங்களோட சார்பாக நானும் கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் எவ்வளோ குயிக்காக அட்ரஸ் பண்ண முடியுமோ அட்ரஸ் பண்ணி அதுக்கு சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து அந்த பாலத்தை மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுதெல்லாம் ரீல்ஸ் ஆச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த ரீல் ஆச்சு தான் மக்களோட குறை எந்தெந்த ஊரில் என்ன இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாட்சியாகவும் இருக்குது, நல்ல காட்சியாகவும் இருக்கு. எங்க ஆட்சியும் இந்த மாதிரி ரீல் எடுத்து போட்டுருந்தா நாங்களும் ஆக்ஷன் எடுத்துருப்போம்டா. எப்படி அதிகாரி கிட்ட மனு கொடுத்தோம், அரசியல்வாதி கிட்ட போராடி ஆக்ஷன் எடுக்க துப்பு இல்லை. இதுல ரீல்ஸ் போட்டு அப்படியே ஆக்ஷன் எடுத்து அறுத்து தள்ளி இருப்பாரு. மகிழ்ச்சியோடு இருங்க. வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம்.